ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நிமலன் மித்ரன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். மதுரையிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான இடங்க. எல்லாருமே மதுரையில் சுற்றி இருக்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு தான் ஃபோட்டோ ஷூட்னா வருவாங்க. வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ் இது. மதுரைக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நாங்கள் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு திடீர்னு தாங்க பிளான் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட்கான பிளேஸ், அதுவும் இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் எங்கேயுமே கிடையாது மதுரையில். த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். நாங்கள் வந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆட் ஷூட் நடந்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அப்புறம் இன்னொரு பின்னாடி நிறைய இடத்துல ஆட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தாமரை குளந்தாங்க இந்த இடத்துக்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டே. ஆக்சுவலாக கீழே ஒரு கருப்பு கோவிலும் ஐயனார் கோவிலும் சேர்ந்தாப்புல இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மலை இருக்கும். மலையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கு மேலே இருக்கும். அப்படியே நடந்து மேலே போனோம்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நம்மளால் நடக்க முடிஞ்ச டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம மேலே நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஈவினிங் டைம் போல் அழகாக பசங்களை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே செலவே கிடையாதுங்க. நல்லா நேச்சரோட நல்லா நம்ம எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ரொம்ப அழகாக அந்த தாமரை குளத்தில் ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கணும்னா எடுத்துகிட்டு ரொம்பவே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க கசகசன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர்ரேட்டட் பிளேஸ் மாதிரி தாங்க. ஈவன் மதுரையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. தாமரை குளத்தில் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது என்ன ஃபிஷ்னே சொல்ல முடியல. ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் எல்லோ சுற்றிக்கிட்டே இருந்தது. பொரியெலாம் நிறைய பேர் வாங்கி போட்டாங்க. நாங்களும் பொரியெலாம் போட்டோம். அது எப்படி பொரியெல்லாம் சாப்பிடுது பாருங்களேன். பார்க்கவே செம்மையாக இருந்தது. பசங்க ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு வரவே இல்லை. நாங்கள் இருட்டதுக்கப்புறம் தான் வெளியிலே வந்தோம் ஆக்சுவலாக. பாறை இருந்தது. பாறையில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு ஜாலியாக நாங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணோம். இங்கே உட்காந்துருந்தப்போ டைம் போனதே தெரிலங்க. நிஜமாவே ஒரு காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. பசங்க இங்கே வர்றதுக்கு கூட இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டி ஃபேன், அதை எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களை நிஜமாவே இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்களும் பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி மாலு, தேட்ரு அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுமே காமாக மெயின்டைன் பண்ணாங்க. நாங்கள் ஓரளவு மலை உச்சி வரைக்கும் போயிட்டோம். பட் அம்மாவால் ஏற முடியல. அவங்களுக்கு பாதி படி வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் அங்கேயே படியிலே உட்காந்துட்டாங்க. ஸோ தம்பி ஒய்ஃபும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அங்கேயே அவங்க 2 பேர் கதை பேசிட்டு உட்காந்துட்டாங்க. நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வியூ செம்மையாக இருக்குது. என் தம்பி தான் இந்த வியூ எடுத்தான். அது மதுரையே ஓவராலாக கவர் ஆகிட்ட மாதிரி இருந்தது. இன்னும் ஹைட்டுக்கு கூட நிறைய பேர் ஏறி இருந்தாங்க. பட் குழந்தைங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இப்படி ஒரு பிளேஸ்க்கு ஸ்நாக்ஸ் எடுத்து போகாமல் இருந்தால் எப்படி? அதனால ஸ்நாக்ஸ் எடுத்து போயிட்டு நல்லா குறிச்சிட்டு உட்காந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். காத்தோட சவுண்டு மலை மேலே எப்படி கேட்குது பாருங்க. நேச்சுரலாக இருந்தது. மலையை சுற்றி நிறைய மரங்கள், அதுக்கு நடுவில் ஒரு தெப்பக்குளம், அதில் கோவிலும் வேற சென்டரில் அமைஞ்சிருந்தது. அதோட பாறை மேலே ஏறி கட்டுகள் நிறைய தாண்டி மலை மேலே உச்சிக்கு போகிற ஒரு என்விரான்மெண்ட்டு ஆசம்ங்க. செம்மையாக இருந்தது. சன்செட்டே ஆயிடுச்சு. பட் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு எங்களுக்கு தான் மனசு இல்லை. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய இடங்களுக்கு அதுக்கு முன்னாடி போயிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரிலேட்டடாக. பட் இந்த பிளேஸ் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்குங்க எங்களுக்கு. உங்களுக்குமே இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த பிளேஸை பற்றின எண்ணங்களை தெரிவிங்க. வில் பி வெரி ஹாப்பி. இதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடை எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு எதுவும் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வர்றப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்மளே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். கண்டிப்பாக மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ண மறக்காதீங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையில் கீழ்குயில் குடிங்கிற ஒரு கிராமத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த குளத்துல தாமரை பூலாம் காலையிலே பறிச்சுப்பாங்க போல. அதனால பூ எதுவுமே ஈவினிங் டைம்ல இல்லை. இந்த மரத்தில் எவ்வளோ கிளிகள் சவுண்டு போடுது பாருங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருந்ததுங்க. கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. நீங்க ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. This is Saranya signing off.